கண்ணோடு கண்ணும் ஒரு நெஞ்சோடு நெஞ்சும் வந்து பழகும் பொழுதில் இடையில் ஏது வார்த்தை தொலைதூரம் நீயும் தொட முடியாமல் நானும் நின்று தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை என் நெஞ்சும் ஓசைகள் உன் காதில் கேட்குதா நான் தூவும் பூமியை உன் நெஞ்சு பூக்குதா. ஜனனி அழுதுருக்கன்னு நல்லாவே தெரியுது. இப்படியே கம்பெனிக்குள்ள வந்தேன்னா ரூபியே கேட்பாங்க, என்ன ஜனனி அழுதிங்களான்னு. தயவு செஞ்சு போய் முகத்தை கழுவிட்டு வா. சரிடி. ஹே ஆதிரா, நானும் ஜனனி கூட போகிறேன். சரி, அப்பனா நான் உங்கள் 2 பேர் நேமையும் சேர்த்து ரெஜிஸ்டரில் எழுதி சைன் பண்ணிடுறேன். சரி ஆதிரா, நீ உள்ளே போ, நாங்கள் வந்துடுறோம். என்ன ரூபி, அந்த பொண்ணை தீபக்கோட கேபின்ல கொண்டு போய் விட்டுட்டீங்களா? விட்டுட்டேன் சார். ஓகே ரூபி, நீங்க வேலையை பாருங்க. ஓகே சார். என்ன ஸ்ரீக்கு கால் பண்ண எடுக்க மாட்டாரு, வர மாட்டாரா? ஒருவேளை வந்துட்டு இருப்பாரோ? சரி, இன்னொரு 10 மினிட்ஸ் பார்ப்போம். 2 நாளாக இவர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒர்க் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. சரி, அப்படியே கையோட மெயில் போட்டு விட்ருவோம். ஹாய் ரூபி, குட் மார்னிங். நம்மால் வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஹலோ ஆதிரா, குட் மார்னிங். அட, நம்மாலே தான். எங்கங்க டேபிளில் ரெஜிஸ்டர் காணோம், எடுத்துட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க ரூபி, சைன் பண்ணிட்டு தரேன். இவ நம்மள பாக்கலையா, இல்ல பார்த்துட்டு கண்டுக்காம இருக்காளா? ஆதிரா, ரெஜிஸ்டர் உங்க கேபின்ல தான் இருக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே ரூபி, நான் பாத்துக்கிறேன். இவரா? இவ்வளவு நேரம் இங்க இவர் தான் நின்றுட்டு இருந்தாரா? எவ்வளவு அழகா இருக்கா, அதுவும் இந்த எல்லோ ட்ரெஸ்ல செம்மையா இருக்கா. அழகா இருக்குன்னு சொல்லணும்னு தோணுது. ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கா. இப்படிலாம் கமெண்ட் பண்ணோம்னா பேசாம போயிட்டானா? என்னடா சொல்லியா உனக்கு வந்து சோதனை? நீ எங்க எப்படி இருந்துகிட்டு இருந்த, இப்ப வந்து ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கன்னு கமெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண, இவதான் வேணும்னு மனசு சொல்லுது. இவளை தாண்டி வேற எதுவும் யோசிக்கவும் தோணல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆதிரா. எனக்கு என்னாச்சு? ஏன் செலியனோட பார்வை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல? அவர் கண்ணை என்னால் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்கவும் முடியல. இப்போ எதுக்கு டக்குன்னு தலையை கீழே குனிஞ்சா? வெக்கம் வேற படுறா. ஓஹோ, இதான் காரணமா? ஹலோ, குட் மார்னிங். ஆர்கே கார்மெண்ட்ஸ் ரிசப்ஷன். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஷாலினி பேசுகிறேன்டா. சொல்லுங்கள் மேம். இன்னும் மீட்டிங் முடிஞ்சு சார் வரல மேம். அதை சொல்ல தானே கால் பண்ணேன். நான் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன். ஸோ நீ கால் பண்ணாலும் யாரும் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ருத்ரன் சார் வந்துட்டா வெண்பா இப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் 10 மினிட்ஸில். அவங்க கிட்ட அந்த ஃபைலை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சைன் வாங்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லு, ஓகேவா? ஓகே மேம். ஆதிரா வந்துட்டாங்க, வெண்பாவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரா வந்துட்டாங்களா? அப்போ கண்டிப்பாக வெண்பா வந்திருப்பாங்க. நீங்கள் ஆதிராட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, வெண்பா வந்துட்டாங்களான்னு. இவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்தா நம்ம பேசுறதெல்லாம் எங்க காதுல விழுகும். ஹலோ. வெண்பா வந்திருப்பாங்க மேம். நான் நீங்க சொன்னீங்கன்னு ஃபைலை கொடுத்து சைன் வாங்க சொல்லிடுறேன். ஓகேடா, சொல்லிடு. ஓகே மேம். ஆதிரா மேடம். சொல்லுங்க ரூபி. இல்ல, ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டு இருக்கீங்களே, ஏதாவது வேணுமா? எனக்கு ரெஜிஸ்டர் தான் வேணும், அதான் உங்ககிட்ட இல்லையே. நான் தான் நீங்க வந்தோடனே சொல்லியிருந்தேன் மேம், அது உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு மேம். அப்புறம் வெண்பா மேம் வந்துட்டாங்களா? இப்பதான் ஷாலினி மேம் கால் பண்ணாங்க, உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க வெண்பா மேம் வந்துட்டாங்களான்னு. கால் வந்ததா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? நீங்க தான் கொஞ்சம் நேரமா இந்த உலகத்துலேயே இல்லையே. என்ன? ஒன்றும் இல்லை மேம், வெண்பா மேம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஜனனி வெண்பா வந்தா ஹெச்ஆர் ரூம்ல வந்து ரெஜிஸ்டர்ல சைன் பண்ண சொல்லுங்க. சொல்லிடுறேன் மேம். ஆதிரா மேம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க ரூபி. மேம், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி வேணும். ஃபாத்திமாக்கா இருந்தா வர சொல்றீங்களா? ஸ்டோர்ல இருப்பாங்க. சரி ரூபி, நான் ஃபாத்திமாக்கா வர சொல்லிட்டு வரேன். என்ன கண்ணுடா. அப்புறம் பார்க்கலாம் சார். என்னடா நடக்குதுங்க? அது சரி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நம்ம வேலையை பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்க ஸ்ரீ. ஷிரீன், வெரி சாரி ஷிரீன், எனக்கு கிளினிக்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்க்க முடியாது. 4 o'clock மீட் பண்ணலாமா? யா நோ இஷ்யூ. நீங்க கேஸை பாருங்க, நம்ம 4 o'clock மீட் பண்ணலாம். ஓகே ஷிரீன், 4 o'clock பார்க்கலாம். நான் கம்பெனிக்கே வந்துடுறேன். பை. ஓகே ஸ்ரீ, பை.
ஓகேவா கிளைண்ட் மீட்டிங் பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே. கிளைண்ட் மீட்டிங்லாம் ஓகே தான் கௌதம். ஆனா அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓகே சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் டைம் கேட்கும். ஓகே ஓகே ருத்ரன். மீட்டிங் முடிஞ்சு போலயே. ருத்ரன் சாரும் கௌதம் சாரும் வந்துட்டாங்க. குட் மார்னிங் ரூபி. குட் மார்னிங் வெண்மா மேம். குட் மார்னிங் ஜனனி மேம். குட் மார்னிங் ஜனனி மேம். என்னாச்சு? நேத்து லீவு, இன்னைக்கும் ரொம்ப பார்க்க டல்லா இருக்கீங்களே. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் லீவ் எடுத்துருந்தேன். முகம்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கீங்க மேம், அதான் கேட்டேன். ருத்ரன் வந்துட்டான். தீரன் அமௌண்ட் கேட்டதை பத்தி இப்போ பேசலாமா? சரி வேணாம். வீட்டுக்கு போயிட்டு இதை பத்தி நிதானமா ருத்ரன் பேசுவோம். சரி ரூபி, ரெஜிஸ்டர் கொடுங்க, சைன் பண்றேன். மேம் ரெஜிஸ்டர் வந்து ஹெச்ஆர் கேபின்ல தான் மேம் இருக்கு. ஆதிலா மேமும் கேட்டாங்க, அவங்க கேபின்ல தான் இருக்கு. அதனால உங்க 2 பேரையும் ஹெச்ஆர் கேபின்கே வந்து சைன் பண்ண சொன்னாங்க மேம். ஓ ஓகே. ஹலோ சிலியன் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் வெண்பா. குட் மார்னிங் ஜனனி. குட் மார்னிங் சார். என்ன சார் ரொம்ப பலமா இதே யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் இல்லை வெண்பா, சும்மா தான். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து எதையும் யோசிக்காம இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வெண்பா. சரிங்க சார், புரியுது. ஓகே ரூபி, நாங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறோம். மேம் ஒரு நிமிஷம். ஷாலினி மேம் கால் பண்ணாங்க மேம். நீங்கள் ஒரு 2 ஃபைலில் சைன் வாங்கணுமா? என்ன ஃபைலு? யார்கிட்ட? ஜனனி, நீ என்ன ஏதுன்னு பாரு. நான் டிபார்ட்மெண்ட் போகிறேன், நேற்றும் லீவில். சரி ஜனனி, நீ போ. மேம் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபைல் தான். ஷாலினி மேம் காலையிலேருந்து ருத்ரன் சார் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சார் மீட்டிங்கில் இருந்தார் மேம். இப்போ தான் மீட்டிங் முடிச்சு வெளில வராரு. பட் ஷாலினி மேம் ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க போல மேம். அதனால வெண்பா வந்துருவாங்க, அவங்க கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சார்ட்ட சைன் வாங்க சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க மேம். நானா? நீங்கள் தான் மேம், உங்களை தான் வாங்க சொன்னாங்க. இந்த ஃபைலில் தான் மேம். இல்லை ஷாலினி மேமே வந்து வாங்குவாங்க மேம். ஷாலினி மேம் ஃபேக்ட்ரியில் இருக்காங்களா, வர லேட் ஆகும். ருத்ரன் சார் மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ அடுத்து வெளில போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வாங்கிடுங்க. யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவரை தான் பார்க்க வேண்டிய நிலைமை வருது. எல்லாம் உன் நேரம் டி மேம். சரிங்க ரூபி, நான் வாங்குறேன். ஓகே மேம். ஸ்மித்ரா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நல்லாவே அட்டன் பண்ணிருக்கீங்க இந்த இன்டர்வியூ. அது மட்டும் இல்ல, உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். உங்க எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பார்த்தேன், ரொம்ப நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு. இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? சார் நான் படித்தது அதிகமாக இருந்தாலும் எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு புரியுது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் வேற பெரிய பொசிஷனை ட்ரை பண்ணலாமே. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எனக்கு முதல்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் நீங்கள் இந்த ரோலில் ரொட்டீன் ஒர்க்கும் இருக்கும், சில நேரம் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கு கூட இருக்கும். அதில் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களா? யா ஷுர் சார். நீங்கள் எந்த ஒர்க் கொடுத்தாலும் அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன். இதில் எங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. உங்களுக்கு அதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்கனால சில மாசத்துலயோ சில நாட்கள்லயோ இந்த ரோல் உங்களுக்கு போதாதுன்னு தோணலாம்ல? நோ சார், அது மாதிரி எனக்கு எப்பவும் தோணாது. நான் லாங் டர்மாக லேர்ன் பண்ணி க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் எந்த லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல. கிரேட் மித்ரா, ஐ அம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். மிஸ் மித்ரா, நான் இன்டர்வியூ பண்ண வரைக்கும் நீங்கள் ஓகே, பட் எஜுகேஷனல் வைஸ் நீங்கள் ஓவர் குவாலிஃபைட், இந்த பொசிஷனுக்கும் நீங்கள் ஓவர் குவாலிஃபைட். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹெச்ஆர் கிட்டையும் எம்டி கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே சார், பட் எனக்கு இந்த ஜாப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஷுர் மித்ரா, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஓகே சார், தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. யூ டூ. ஆல் தி பெஸ்ட். ருத்ரன், நான் தீபக் கேபின் வரைக்கும் போகிறேன். இன்னைக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரெக்யர்மெண்ட் கேட்டிருந்தாங்களே, அதுக்கு இன்டர்வியூ இருந்தது. ஸோ தீபக் தான் எடுக்க சொல்லியிருந்தேன். தீபக் எடுக்கிறாரு? ஏன் கௌதம்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே ஷாலினி எடுக்க சொல்லிருக்கலாம். அப்படி இல்லைனா ஹெச்ஆர்ல பிரியா எடுக்க சொல்லிருக்கலாம்ல? ருத்ரன், மறந்துட்டீங்களா? இன்னைக்கு பிரியா ஹாஃப் டே லீவு. தீபக்கும் 11 o'clock தான் வந்திருப்பாரு. ஷாலினி மேம் ஒரு ஆள் தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஃபேக்ட்ரியும் பார்க்கணும், இதையும் பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா வெண்பாவும் இன்னைக்கு 12 o'clock வரைக்கும் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் தான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கணும் ருத்ரன், பட் நமக்கு கிளைண்ட் மீட்டிங் வந்துருச்சு. ஸோ தீபக் 11 o'clock மேலே இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருந்தேன். ஆமாண்ணா, நான் மறந்துட்டேன், அது ஞாபகமே இல்லை. என்னாச்சு? தீபக் எதுவும் சொன்னாரா? ஓகே சொல்லிட்டாங்க. அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறமா நான் தீபக் பார்த்து விஷ் பண்ணிக்கிறேன். சரிங்க ருத்ரன், நான் இன்டர்வியூ பற்றி கேட்க தான் தீபக் கேபின் போகிறேன். நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கௌதம். ஐயோ, கௌதம் சார் நிற்கிறாருன்ற தைரியத்தில் தான் வந்தேன். இப்போ அவர் போயிட்டாரு. இப்போ எப்படி இவரை கூப்பிடுறது? சரி, எல்லாம் என் நேரம் சார். குட் மார்னிங் சார். இந்த ஃபைலில் சைன் வேணும். கொடுங்க. ஏன் மூஞ்சில் என்ன இருக்கு? என்னைய பார்த்துட்டு இருக்காரு. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபைல பாருடா. எனக்கு ஒரு சில விஷயம் புரியல, எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பண்ணுறேன் சார். சார் கொஞ்சம் ஃபைலை கொடுங்களேன். இந்தாங்க. அது ருத்ரன் மச்சான் தானே? யார்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு? அதுவும் இவ்வளோ க்ளோஸா? கொஞ்ச நேரம் தான் ஃபோன் பார்க்கல, இவ்வளோ மெயில் வந்து குமிஞ்சிருக்கு. யாரா இருக்கும்? இங்கேருந்து பார்த்தா அந்த பொண்ணோட ஃபேஸ் சரியா தெரியலையே. ஃபோனே ஹேங் ஆகுது.
சரி லாப்லேயே செக் பண்ணுவோம். நான் மட்டும்தான் மச்சான் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும். யார் இவ? மூஞ்சியும் சரியா தெரிய மாட்டேங்குது. சரி அந்த பக்கம் போய் நின்று பார்ப்போம். ஹே இதுவரை என் இருதயம் இந்த உணர்வினில் தடுமாறவில்லை. முதல் முறை இந்த இளமையில் சுகம் உணர்கிறேன், நான் தூங்கவில்லை. ஹலோ மேடம், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஏய் மித்ரா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அது சார், சாரி சார். சரி எந்திரிங்க. ஆமால, நான் தான் எந்திரிக்கணும். சார் சாரி சார், உண்மையாகவே நான் கவனிக்கல சார் நீங்கள் வந்ததை. ஹலோ ஹலோ ரிலாக்ஸ், என் மேலேயும் தப்பு இருக்கு. நானும் ஃபோன் பார்த்துட்டே வந்தேன். நீங்கள் நிற்கிறத நானும் சரியாக கவனிக்கல, சாரி. தேங்க் காட். எங்கே நீங்கள் என்ன தப்பாக நினச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன் சார். ஓகே ரிலாக்ஸ். என்னாச்சு, இன்டர்வியூ நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் உங்கள் பேர் கூட நான் அன்றைக்கி சரியாக கேட்கல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ ஆமால, நானும் அன்றைக்கி என் பேரை சொல்லாமல் வந்துட்டேன். ஐம் கௌதம். நைஸ் நேம். தேங்க்யூ. சரி என்ன சொன்னாங்க, செலக்டடா? நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன, எஜுகேஷன் வைஸ் நீங்கள் ஓவர் குவாலிஃபைடு இந்த பொசிஷனுக்கு. ஸோ நாங்கள் எம்டி கிட்டையும் ஹெச்ஆர் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாமல் போங்க, கண்டிப்பாக கால் வரும். என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு? இவர் தான் எம்டி மாதிரி. ஜாயினிங் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ருத்ரன் மச்சான் கண்ணிலையோ சிலியன் மச்சான் கண்ணிலையோ பட்டோம், அவ்வளோதான். இந்த கம்பெனிக்குள்ளே கால் எடுத்தே வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப யோசிக்காதீங்க, ஜாயின் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே மித்ரா, பார்க்கலாம். சார் இது வந்து வேஸ்டேஜ் டீட்டெயில். இது வந்து போன மந்த்துக்குரிய ரிப்போர்ட்டு. இந்த பக்கத்தில் இருக்க காலம் இருக்குல்ல சார், அது வந்து இப்போ இந்த 15 days நடந்த ரிப்போர்ட் சார். அப்புறம் நம்ம என்ன இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறோம்? அப்போ இந்த ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களே இந்த டீடைல், இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. வெண்பா, உங்கள்ட்ட தான் கேட்குறேன். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. ஹே வெண்பா, இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? சார் இதான் சார், ஓகேவா, புரிஞ்சதா? என்ன இவர் சிரிக்கலாம் செய்கிறாரு? இவர் சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரிஞ்சதா? நம்ம எங்க அதை கவனிச்சோம், இவ்வளவு பார்த்துட்டு இருந்தோம், என்ன சொன்னானே கேட்கலையே. சார் கொஞ்சம் புரிஞ்சது, கொஞ்சம் புரியலையே. ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் ஷாலினி மாமா வர சொல்கிறேன். அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். ஓகே சரி சார், அப்போ நான் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறேன். ஷாலினி மாம்கிட்ட கொடுத்து விட்றேன். வலியே வலியே ஒலியே ஒலியே, நான் ஒன்னும் பூதமில்லை, தூரம் ஓடாது. இது நான் வேணும்னு பண்ணல, தெரியாம நடந்தது, சாரி. இப்போ நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. வெண்பா, அன்னைக்கு நடந்ததும் என்னையும் மீறி நடந்ததுதான், நான் வேணும்னு பண்ணல. அதை பற்றி பேச வேணாம். ப்ளீஸ் வெண்பா, நான் சொல்றதை கேளு. அன்னைக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீ தான் என்ன டென்ஷன் ஆகல, அதான் அப்படிலாம் பேசினே தவிர அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலடி, நம்பு. என்ன அவ்வளவுதானா? நான் 2 நாளா சரியாவே தூங்கல உன்னை நினைச்சு. அது வந்து நீ அழுதில, அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால தானே, அதான் சரியா தூங்கல. என்ன எல்லாத்துக்கும் உன்கிட்ட இருக்க, ஏதாச்சும் சொல்லு, மனுஷியா? ஷாலை விடுங்க சார், நான் கிளம்புறேன். சாரி. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அதை நினைக்கவும் விரும்பல, அதை பற்றி பேசவும் விரும்பல. நான் ஷாலினி மாமா வர சொல்கிறேன். தாரா, ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு வித்தியாசமா தெரியல, ரொம்ப அழகா இருக்குடி. ஐயோ, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலையே. சின்ன பொண்ணா இருக்க, பார்த்து ஹேண்டில் பண்ணணும், பக்குவமா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டேற. இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்ஷன்ல இறங்கினாதான் சரிப்பட்டு வரும். வாவ், நானே எதிர்பார்க்கல, இவ்வளவு அழகா வந்திருக்கு டிசைன். தாரா கை வச்சா சும்மாவா? எவ்வளவு அழகா சிரிக்கிறா. தாரா கை வச்சா மட்டும் இல்ல, இந்த கிஷோர் கை வச்சாலும் சூப்பரா தான் இருக்கும். என்ன இந்த மூஞ்சி மண்டை எங்க இருக்கான்? ஏய், என்னடா பண்ண போற? ஐயோ, என்ன பண்றது? கேஷுவலா மூஞ்சி வச்சுட்டு எதுவும் பார்க்காத மாதிரி சார்னு கூப்பிடுவோம். கிஷோர் சார். கிஷோரா? என்ன நேஹா? சார், உங்களை ரூபா மேம் வர சொன்னாங்க. சரி, நீங்க போங்க, நான் வரேன். இல்ல சார், மேம் உங்களை இப்பவே வர சொன்னாங்க. அப்படி என்ன எமர்ஜென்சி? எனக்கு அதை பத்தி தெரியாது சார், உங்களை இப்பவே வர சொன்னாங்க. ஸோ அதான் சார் கூப்பிட வந்தேன். சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்திருக்க கூடாதா? கை கிட்டனதை வாய் கிட்டாம பண்ணிட்டே. தாரா, உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குடி. சார் இவ வேற.
போறேன். நேஹா, ஹே என்ன நேஹா, தாரா இடியட், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த முள்ளம்பன்றி தலை இருக்கும்போது நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு. நான் அவனை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் வரலைன்னா அவனை என்ன பண்ணிப்பான் தெரியுமா? என்னடி சொல்ற? தாரா கேர்ஃபுல்லாக இரு. தாரா ஒன்றும் இல்லை, நீ எப்பயும் போல தைரியமா இரு. ம், சரி, இப்போ நான் எதுக்கு உன்னை தேடி வந்தேன்னா, எனக்கு ரொம்ப ஹெடேக்காக இருக்குது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வெளியே போகிறேன், காஃபி ஷாப் வரைக்கும் வரியா? ம், இப்போ நானும் ஒர்க் பண்ற மூட்ல இல்லை, நானும் வரேன். சரி வா. நேஹா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு மட்டும் நீ இல்லைனா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடி. எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது, அப்படியே அவனை ஏதாவது பண்ணிட்டு உள்ளே போயிடலாமான்னு தோணுது. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் ரூபா மேம்காக தான் பார்க்குறேன். நானும் அதுக்காக தான் யோசிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு ரொம்ப தலைவலிச்சிச்சு, அதான் உன்னை தேடி வந்தேன். பார்த்தா அந்த மூஞ்சூர் மண்டையை உள்ளே இருந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டான். சரி சரி, நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தானே காஃபி ஷாப் வந்தோம், திரும்ப அதை பற்றி பேச வேணாம். ம். தாரா, நான் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்? இன்னும் 10 டேஸில். அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? இப்போ வரைக்கும் ஒரு 1 லேக் கையில் இருக்கு. பத்தாதே, 3 lakhs கிட்ட வரும்னு சொன்னேன். ம், ஆமாண்டி, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கல, அந்த டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கே தனி அமௌண்ட் வரும். அதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 3 டேஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு, 1 டே வேஸ்ட்டாக போச்சு. சரி விடு தாரா, நீ தப்பாக எடுத்துட்டேன்னா என்கிட்ட ஒரு 1 lakh இருக்கு. ஆஹா, வேணா நேஹா, அது உனக்கு தேவைப்படும். ஹே ப்ளீஸ் டி, வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் உன்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ கூட நான் வாங்கிக்கிறேன். அப்படியா? உனக்கு எந்த எமர்ஜென்சியும் இல்லைல்ல? எனக்கு என்ன எமர்ஜென்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சரி நேஹா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சீக்கிரமாகவே அமௌண்ட் வந்துடும், உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். நமக்குள்ளே என்ன, ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஆதவ் எனக்கும் தான் பையன். இல்லை, இருந்தாலும் உனக்கும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குல்ல. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், எப்பவும் இருக்கிறது தானே. ஆமாம், ரூபா மேம்கிட்ட கிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க தான், ஆனால் எனக்கு அவங்க கிட்ட கேட்க இஷ்டம் இல்லை. ஏன் அந்த மூஞ்சூர் மண்டையனுக்காக யோசிக்கிறியா? ஆமாம் நேஹா, திரும்ப ஹெல்ப் பண்ணால் அவங்க கிட்ட போய் நிற்க வேணாம். ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணதுக்கு தான் அவர் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு. இன்னும் போய் அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். நான் என்னோட ஆதரவுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு எப்படியாவது அவனை சரி பண்ணணும். அதுக்கு நான் டே அண்ட் நைட் பார்க்காம உழைக்க தான் செய்யணும். எனக்கு என்னதான் சொந்தம்னு சொல்லிக்க நிறைய பேர் இருந்தாலும் எனக்குன்னு இப்போதைக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான் நேஹா. எனக்கு புரியுது தாரா, கவலைப்படாத, கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஆதவுக்கெல்லாம் சரியாயிரும். ம், நானும் அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். தாரா, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்ன சொல்லு நேஹா? உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல? ஹே, என்ன சொல்கிற? அவர் படிச்சுட்டு இருக்காரு, அவர்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அதுவும் அமௌண்ட் விஷயத்தில். அதுவும் இல்லாமல் நான் எந்த ஆம்பளைங்களும் நம்புறதா இல்லை. ஹே, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கப்பா. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஆனால் நான் சந்திச்ச ஆம்பளைங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அதனால நான் எந்த ஆம்பளைக்கிட்டையும் ஹெல்ப்னு கேட்குறதா இல்லை.